ஹாய் மக்களே, அவரி பொடியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் முடியில் அரை மணி நேரத்திலேயே கருமை நல்லா பிடிச்சி முடியை சூப்பராக கருன்னு மாற்றி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு இலையை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுதாங்க கற்பூரவள்ளி இலை, அதாவது ஓமவள்ளி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஓமவள்ளி இலையை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கற்பூரவள்ளியில் ஒரு 10-15 இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு தேவையான அளவு ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இலைகள் மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, தண்டு பகுதியும் சேர்த்து நம்ம இந்த ஹேர் டைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 கைப்பிடி அளவு கற்பூரவள்ளி இலைகள் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம், நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா விட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண இந்த இலைகளை நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது மாதுளம்பழத்தோட தோல்கள் தாங்க. நான் ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழத்தோட தோல்கள் தான் எடுத்திருக்கேன். நான் வேணால் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காஞ்ச தோல்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தோலை மட்டும் இந்த ஹேர் டைக்கு பயன்படுத்துங்க. இப்போ இந்த தோல்கள்லாம் நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும். அந்த இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழத்தோட தோல்களை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கற்பூரவள்ளி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருப்பேன். எனக்கு பத்தலை, அப்புறம் திரும்பவும் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் நீங்கள் சேர்க்கும் பொழுதே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வேக வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிரும் பாருங்கள் ஓமவள்ளி இலைகள்லாம். பாருங்கள் எந்த மாதிரி மாறிடுச்சு, கொதிக்க கொதிக்க அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இல்லைனா காஃபி பவுடர் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உடனே காஃபி பவுடர் சேர்க்காதீங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த காஃபி பவுடர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கற்பூரவள்ளி இலை, மாதுளம்பழத்தோட தோல், காஃபி பவுடர் எல்லாமே ஆட் பண்ண மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு கருமை நிறத்தில் மாறிடுச்சு. அதேமாரி மாதுளம்பழத்தோல் ரொம்ப ஹேர் டைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படி நல்லா ஆறட்டும். அயன் கடாயில் இருக்கிறதுனால ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹேர் டைக்கு இதை பயன்படுத்தணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நீங்கள் இதை வடிகட்டி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக வடிகட்டி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. சாதாரணமாக இது வடிஞ்சே வராது. நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஹோல்ஸ் உள்ள பெரிய பெரிய ஹோல்ஸ் உள்ளதாக பார்த்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி சில்வர் கரண்டியாக வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வடிஞ்சு வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. ரொம்ப வழுவழுன்னு இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக வடிய மாட்டேங்குது. நீங்கள் வடிகட்டும் போது கொஞ்சம் நல்லா பெரிய வடிகட்டியாக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தில் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது இப்படியே கூட ஹேரில் அப்ளை பண்ணலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு கருகருன்னு இருக்குது. இப்போ நாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நீங்கள் இந்த ஜூஸ் எடுக்கும்போது ரொம்ப தண்ணியை சேர்த்துறாமல் ஜூஸ் எடுங்க. இப்போ நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நிறம் மாறி வந்தவுடனே அடுத்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் இதில் ஹென்னா பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹேர் வந்து லென்த்தியான ஹேரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட அதிகமாக எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நிறம் மாறி வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் மருதாணி பவுடர் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கண்டிப்பாக எந்த ஹேர் டைலையுமே மருதாணி பவுடர் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். இப்போ அடுத்து வந்து இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அவரி பொடி தாங்க சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா நமக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஹீட்டாகவே இருக்கிறதுனால சீக்கிரம் வறுபட்டுரும். நீங்கள் 3 இன்க்ரீடியன்ட் கூட தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு டக்குன்னு ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டணுன்றதுனால தனித்தனியாக போட்டு வறுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பொடியும் வெளியில் போயிடும். எண்ணெயாட்டம் நீங்கள் வந்து ஊற்றிடாதீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியெல்லாம் பறந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஜூஸை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கருப்பு கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கருமை நிறத்துக்கு நமக்கு வந்திருக்கு. ரொம்ப நேரம்லாம் இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு, நல்லா மை மாதிரி இருக்குங்க. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹேர் டையை நம்ம ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, 1/2 லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஹேர் டையில் லெமன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த லெமன் வந்து ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக ஒத்துக்காது. அதனால் லெமன் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. லெமன் இல்லாமல் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே நம்ம ஹீட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிங்கையில் உங்களுக்கு தலைவலி வராது, சளி பிடிக்காது, ஒரு சிலருக்கு நீர் கொத்துக்கும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. தாராளமாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்து தான் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுன்றதும் கிடையாது. நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
சூப்பரான ரிசல்ட் தருங்க. மை மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படி வந்திருக்கு. அவ்வளோ ஒரு கருமை நிறத்தில் இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் ரெடி பண்ண உடனே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இதை வச்சுருந்துட்டு ஓவர் நைட்டு வச்சுருந்துட்டு கூட நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைக்க வேண்டாம். உடனே ஹேரில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கையில் கூட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தொட்ட உடனே கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னுடைய கையிலலாம் பிடிச்சிட்டு போகவே இல்லை, அந்த அளவுக்கு கலர் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ஹேர் டையாக இருந்தாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் ஒட்டும். என்னுடைய ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு நரைமுடிகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நான் ஹேர் டை அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா க்ளவுஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் டை வந்து ஒட்டும். அது இல்லாமல் சுத்தமாக உங்களுக்கு எண்ணெயும் இருக்கக்கூடாது தலையில். உங்களுக்கு ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணியெல்லாம் ஹேர் டையை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. இதில் வந்து டீ அல்லது காஃபி டிகாஷன் ஏதாவது ஒன்று அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸாக ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி என்னுடைய ஹேரில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லாவே கருமையாக இருக்குது. கருமைன்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. வெள்ளையாக முடி தெரியாமல் ஒரு டார்க் மெரூன் கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.